வெளியில வெயில் பார்த்திருப்பீங்க, சும்மா ஒரு 40 டிகிரி மேல அடிக்குது. ஏசியை ஆன் பண்ணவும் பயமா இருக்கு, ஆஃப் பண்ணவும் முடியல. இந்த கேப்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்போ பவர் ஷார்டேஜ் வரப்போகுது. பீக் டிமாண்ட் 21,000 மெகாவாட்ஸ் தாண்டிடுச்சுன்னு. அதுவும் சரியா இந்த ஈவினிங் நேரத்துல இந்த ஏசி இதெல்லாம் ஆன் பண்ணுவோம் தெரியுமா, அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது என்ன லாஜிக்? இதுதான் இப்போ சோலார் பாரடாக்ஸ். இந்த பிரச்சனைக்கெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கல்பாக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. பிரதீப்ஸ் POV, வாங்க போய் பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏப்பா தம்பி, அதான் தமிழ்நாட்டுல இப்ப நிறைய சோலார் இருக்கே, அப்புறம் ஏன் இந்த ஷார்டேஜ்? ஆக்சுவலி பாயிண்ட் என்னன்னா, பகல்ல நம்ம கிட்ட கரண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கு, ஆனா அந்த கரண்ட்டை நம்ம நைட்ல யூஸ் பண்ண நமக்கு தேவையான பெரிய பெரிய பேட்டரிஸ் இல்ல. இப்ப இந்த பேட்டரி டெக்னாலஜிஸ் இப்பதான் மெல்ல மெல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ இந்த நைட்டு ஒரு 7 இருந்து 11 மணி தான் நம்மளுக்கு இந்த கிரிட் அப்படின்ற ஒரு பெரிய டெஸ்ட். இந்த நேரத்துல தான் அந்த கரி, அதாவது கோல், நியூக்ளியர் தான் நம்மள காப்பாத்துது. அதுதான் இப்போ கல்பாக்கத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ இந்த ஏப்ரல் 6, 2026 இந்த டேட்டை கொஞ்சம் குறிச்சு வச்சுங்க. கல்பாக்கம்ல இருக்கிற PFBR புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டியா ஹிட் பண்ணிருக்குன்னு நான் அந்த ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஐடலா ஓடுற மாதிரி. இதுல என்ன மேஜிக்னா, இது ஒரு பிரீடர் ரியாக்டர். நார்மல் ரியாக்டர் வந்து ஃபியூல்ல பர்ன் ஆகும், ஆனா இது சாப்பிடுறத விட அதிகமா ஃபியூல்ல ஜெனரேட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிட்ட ஒரு கட்டு காசு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 500 ரூபாய் கட்டு இருக்கு. அதை நம்ம வந்து செலவு பண்ண பட் அதுல இன்னும் வந்து கேஷ் ஆட் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டெக்னாலஜி. இந்தியா இப்பதான் ரஷ்யாவுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜிய கமர்ஷியலா பண்ண 2வது மாறி இருக்கு. சோ இத நம்ம மேட் இன் இந்தியான்னு கூட சொல்லிக்கலாம். சோ இப்போ இது இன்னொன்னும் யோசிக்கலாம், இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும், இது என்ன மாதிரி ஒரு இதுக்கு ஆஸ் ஒரு காமன் ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட்டுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, கல்பாக்கம்ல இந்த ரியாக்டர் இப்ப ஃபுல் ஆபரேஷனுக்கு வந்ததுன்னு வைங்களேன், ஒரு 500 மெகாவாட்ஸ் சாலிடா நம்மளுக்கு ஒரு கிரிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. 24/7 கரண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்தியாவோட ஸ்டேஜ் 3 நியூக்ளியர் பிளானுக்கு இதுதான் கேட்வே. நம்ம கிட்ட தோரியம், அதாவது TH அட்டாமிக் நம்பர் 90, இது நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த ரியாக்டரை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம தோரியம் ஃபுல் ஃபியூலா மாத்தலாம். அப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லும் கொஞ்சம் நார்மலா கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது வெளிநாட்டை நம்பி நம்ம இங்க இருக்க வேணாம். இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி இண்டிபெண்டா நம்மளால இருக்க முடியும் அப்படின்றாங்க. பட் இது எல்லாம் ஓகே, பட் ஒரு 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 காமனான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் இப்ப இருக்கிற ஷார்டேஜை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணா கண்டிப்பா நினைச்சதோட டபுளா தான் செலவாகும். அது எப்படி இருந்தாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி திருப்பி நம்ம தலை மேல டாரிஃப் ஹைக், அதாவது எலக்ட்ரிசிட்டியோட கொஞ்சம் நாங்க ரேட் ஏத்துறோம். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல்ல ஏத்துவாங்க இந்த கடைங்களுக்கு, காம்ப்ளெக்ஸ்க்கு எல்லாமே. அதுக்கப்புறமா அது மெதுவா வீட்டுக்கு வந்துடும். ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் ஏத்தினா கூட ஒரு யூனிட் மேல மினிமம் ஒரு 4 to 5 rupees ஏத்துறாங்கன்னு வச்சுங்களேன். பட் யோசிச்சு பாருங்க, அது 2 மாசத்துக்கு சேர்த்து வச்சா எவ்வளவு ஆகும்? ஸோ ஜஸ்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஈவினிங் டைம்ஸ்ல அதுவும் தேவையில்லாத ரூம்ஸ்ல கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம், தேவையில்லாத லைட்ஸ் ஏதாவது கொண்டு வந்து ஆஃப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு 0 வாட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் சம்மர் டைம்ல பவர் கட்டை நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட் நியூஸஸ், கரண்ட் ஃபீட், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து யாரும் பேனிக் ஆகாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. டெக்னாலஜி சைட்ல நம்ம ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கோம். கல்பாக்கம் சக்சஸ் நமக்கு ஒரு பெரிய ஹோப். உங்க ஏரியால பவர் கட் எப்படி இருக்கு? இனிமேல் வரப்போற காலகட்டத்துல நியூக்ளியர் எனர்ஜி பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன கமெண்ட், உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அது தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் மறக்காம இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோல எத்தனால் அண்ட் ரைஸோட கனெக்ஷன் பத்தி கொஞ்சம் பேசுவோம். அண்ட் திஸ் இஸ் பிரதீப்ஸ் POV. See you on the next video. Bye. Take care.